மேஜரான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள கழிவுகள். அதாவது கழிவுகளின் தேக்கமே நோய்களின் தோற்றம். கான்ஸ்டிபேஷன் இஸ் த மதர் ஆஃப் ஆல் டிசீஸ். அப்போ நம்ம பாடியில் கரெக்டான படி வேலை செய்யலை அப்படின்னா நம்ம லாங் இன்டெஸ்டைனில் மோஷன் ஆனது அப்படியே நிற்க ஆரம்பிக்கும். ஃப்ரீ மோஷன் இருக்காது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து காலையில் மோஷன் போகலை அப்படின்னா தான் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. மோஷன் போகலைனாலும் அதுவும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் தான். மோஷன் நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் சரியானபடி முழுமையாக வெளியேறல அப்படின்னாலும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் தான். இது வந்து எப்போ கரெக்டாக வெளியேறுதோ அப்போ நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். இது வெளியேறல அப்படின்னா நம்ம வந்து லாங் இன்டெஸ்டைனில் அந்த பழைய மோஷன் எல்லாம் வந்து ஒரு ஸ்டோரேஜ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பழைய மோஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து சமைக்கிற உணவுகள், இப்போ இன்றைக்கி சமைச்ச உணவு நாளைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஃப்ரிட்ஜிலலாம் வைக்காமல் வெளியவே வச்சுருக்கோம். அப்போ என்ன ஆகும்? கெட்டு போயிடும். இது கெட்டு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து புளிக்க ஆரம்பிக்கும். அப்போ அது மேலே வந்து நுர கட்டின மாதிரி வரும். அடுத்த நாள் பார்த்தோம்னா ஃபங்கஸ் வந்துடும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா வார்ம்ஸ் வந்துடும். இந்த மாதிரி வந்து அடுத்த நாள் நம்ம கொஞ்சம் நேரம் விடவே வந்து அதனுடைய ஃபார்முலேஷன் அதிகமாகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம உடம்புலையும் அந்த லாங் இன்டெஸ்டைனில் இருக்கிற மோஷன் வந்து ஒரு நாள் வந்து கரெக்டானபடி வெளியேறல அப்படின்னா கொஞ்சம் ஸ்டோர் ஆகிருக்கிற மோஷனாக இருந்தாலும் சரி நிறைய கேஸை உற்பத்தி பண்ணுவோம். இந்த கேஸ் எல்லாம் என்ன பண்ணோம்னா ஸ்டொமக்குக்கு போகும். ஸ்டொமக்கை வந்து புண்ணு பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஸ்டொமக்கில் இருந்து நம்ம பாடியில் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கும், அதாவது ஒவ்வொரு ஆர்கனும் சுருங்கி விரியறதுக்குன்னு கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்லலாம் போய் அந்த கேஸ்ட்ரிக் வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். இதில் தான் நிறைய பேத்துக்கு வந்து இந்த ஷோல்டர் எண்டில் பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு பிடிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஹிப்பில் வந்து நிறைய பேத்துக்கு அந்த பேக் பெயின் வரதுக்கான ரீசன் இது எல்லாமே. இது ஸ்டோர் ஆக நம்ம நர்வஸ் சிஸ்டம், பிளட் சர்க்குலேஷனையே அஃபெக்ட் பண்ணும். எப்படி வந்து ஒரு பைப்பில் வந்து தண்ணி போயிட்டுருக்கு, அதில் ஏர் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி கரெக்டாக வந்து சேராதோ அதே மாதிரி நம்ம நர்வஸ் சிஸ்டத்துலேயும் இந்த கேஸ்ட்ரிக்ன்ற ஒரு விஷயம் காற்று தான். இது எங்கேயாவது லாக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஃப்ரீயாக போகாது. இதனால ஒரு நர்வ் அஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த நர்வ் எங்கெங்கெல்லாம் போகுதோ அந்த இடமெல்லாம் நம்மளுக்கு உடம்புல வந்து அஃபெக்ட் ஆகி இதெல்லாம் நம்மளுக்கு பெயினாக கொடுக்கும். பெயின் நிறைய பேத்துக்கு இந்த பாடி பெயின் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதனால் வர்றது தான். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு இடத்துல போய் அந்த கேஸ்ட்ரிக் ரொம்ப நாளாக ஒரு இடத்துல தங்கியே இருக்குது அப்படின்னா இந்த காற்றானது கொஞ்ச நாள் ஆக நீராக மாற ஆரம்பிக்கும். நீராக மாறி அது வந்து கட்டி ஃபார்முலேஷனில் வரும். இந்த கட்டி எப்போ வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுதோ அப்போ வந்து இட்ஸ் கன்வெர்டட் டு கேன்சர். இந்த மாதிரி வந்து கேன்சர் உருவாகிறதுக்கே வந்து இந்த கழிவுகளின் தேக்கம் தான் காரணம். இந்த கேஸ்ட்ரிக்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் தங்கியிருக்கிறது. மோஷன் வந்து நிறைய பேத்துக்கு வீக்லி ஒன்ஸ் போகிறவங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரியான கேட்டகரி பர்சன்ஸ்க்கு கண்டிப்பாக கேன்சர் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம உடம்பு வந்து எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோமோ இந்த கேன்சர்ன்ற கொடிய நோயிலேருந்து கண்டிப்பாக நம்மளை பாதுகாத்துக்க முடியும். நம்ம எதுக்கு டெய்லியும் குளிக்கிறோம்? நம்ம மேலோடம்ப சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு தான் குளிக்கணும். மேலே பார்த்திங்கன்னா இந்த வேர்வை இதெல்லாமே வந்துட்டுருக்கு. மேலோடம்புக்கு அவ்வளோ கேர் எடுத்து நம்ம ஒரு தடவைக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை குளிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போது நம்மளுடைய இன்னர் ஆர்கனும் அந்த மாதிரி தான். அதையும் வந்து நம்ம எந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம கிளென்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாமே வந்து இந்த டாக்ஸின் ஸ்டோரேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்பொழுதும் நம்ம பாடியை வந்து டீடாக்ஸ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும். இதில் யூரின் ஸ்டோரேஜ், அந்த வேஸ்ட் வாட்டர் ஸ்டோரேஜ் இருக்கும். கிட்னியில் யூரின் வந்து தங்கிட்டே இருக்கும். இது வந்து சரியானபடி நம்மளுக்கு வெளியேறல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பாடியில் வந்து வேஸ்ட் வாட்டர் ஸ்டோரேஜ் இருக்கும்போது நம்ம பாடி வெயிட் போட ஆரம்பிக்கும். உங்கள் ஸ்கின் டார்க் ஆகிட்டே இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து அவங்க பாடியினுடைய ஸ்மெல் தெரியாது. பக்கத்தில் வரவங்களுக்கு வந்து அந்த யூரின் ஸ்மெல் மாதிரியே அடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான நிறைய சங்கடங்கள் எல்லாமே வரும். அவங்க வந்து எப்பொழுதும் அவங்க உடம்பு வந்து ரணமான ஒரு ஃபீலாக இருக்கும். சும்மா ஒரு குழந்தை தட்டுனா கூட அவங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வேஸ்ட் வாட்டர் ஸ்டோரேஜ்னால வர விஷயம். அதே மாதிரி லாங் இன்டெஸ்டைனில் மோஷன் தங்கியிருக்கு அப்படின்னா நம்ம பாடிக்கு வந்து அந்த கேஸ்ட்ரிக் ஃபார்மேஷன் அதிகமாகும் போது பெயின்ற ஒரு விஷயம் கொடுக்கும். இதில் வந்து நிறைய பேர் வந்து ரொமத்ராய்டு ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்ற ப்ராப்ளத்தில் கஷ்டப்படுவாங்க. அதுக்கான பேஸ் ரீசனே இது தாங்க, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் தான், இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். இது இருக்கிறதுனால தான் அந்த கேஸ்ட்ரிக்கானது எங்கே போய் தங்குதோ அந்த முட்டியில் ரொம்ப நாள் வந்து தங்கியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து நிறைய கிருமிகள் உருவாக ஆரம்பிக்கும். இந்த கிருமிகள் வந்து அந்த இடத்துல வந்து
ஸ்டோர் ஆக ஆக கண்டிப்பாக அங்கே உள்ள நர்வஸ் சிஸ்டம், போன், அந்த லெகமெண்ட் இது எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ண ஆரம்பிக்கும். ஸ்பாயில் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஹெவியான ஒரு பெயின் வரும். அப்போது நம்ம உடல் சுத்தம் அப்படின்றத நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற சரவாங்கி, முடக்குவாதம் இந்த மாதிரியான ப்ராப்ளமே நம்மளுக்கு வராது. அதே மாதிரி பித்தம் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா, லிவரில் பித்தம் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே அஃபெக்ட் ஆகிட்டு வரும். இது மாதிரி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நிறைய நம்மளுக்கு உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள், கொலஸ்ட்ரால்ன்ற ஒரு பிரச்சனை, இது எல்லாமே இதனால் வர விஷயந்தான். இந்த மாதிரி நம்ம உடலை எப்படிலாம் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த யூரின் ஃப்ளோ, அந்த யூரின் ஃப்ளோவை நம்மளே எப்படி நம்ம சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும். நீர்க்காய்களாக எடுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா சொரக்காய், முள்ளங்கி, வெள்ளை பூசணிக்காய் இதெல்லாம் எடுத்தோம்னா அது எல்லாமே நீர்க்காய்கள். அப்போ நம்ம உடம்புல உள்ள வேஸ்ட் வாட்டரை நம்ம பாடியிலேருந்து நல்லாவே வெளியேற்றும். அதே மாதிரி பெருநெருஞ்சின்னு சொல்லுவாங்க. பெருநெருஞ்சி செடி இருக்குது. இந்த செடியை நம்ம கொஞ்சம் கட் பண்ணி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குடிக்கிற தண்ணியில் போட்டு வச்சிடணும். அது கொஞ்சம் நேரம் போட்டு வச்சோம்னாலே அந்த தண்ணி ஜெல் ஃபார்மேஷனில் வந்துடும். அந்த ஜெல் மாதிரி இருக்கிறத நம்ம எப்பப்பெல்லாம் தண்ணி தாக எடுக்குதோ அப்பப்பெல்லாம் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அதை குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா யூரின் அவ்வளோ நல்லா போகுங்க. நம்ம பாடியில் உள்ள வேஸ்ட் வாட்டர் நல்லா ரிலீஸ் ஆகும். அப்போ நம்மள அறியாமலே நம்ம பாடி நல்ல ஃப்ரெஷ்ஷாக, நல்ல அதாவது ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி மோஷன் ஸ்டோரேஜும் அந்த மாதிரி தான். மோஷன் ஸ்டோரேஜுக்கு நம்ம உணவு முறைகளில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். ரா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ் ஜூஸ் எடுத்துக்கலாம். இதில் கண்டிப்பாக சுகர் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம ஃப்ரெஷ் ஜூஸாக தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஜூஸ் நிறைய எடுத்துக்கணும். கொஞ்சமாவது நம்ம பாடிக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும். இப்போ நிறைய பேர் உட்காந்தே ஒர்க் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கப்போ உடம்புக்கு எக்ஸசைஸ் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க பாடியில் டெட் செல் ஸ்டோரேஜ் நிறையா இருக்கும். இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும், என்னென்ன ப்ராப்ளம் வருதோ எல்லாமே இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு ஜாயின்ஸ்க்கும் நம்ம எக்ஸசைஸ் கொடுக்கணும். கொஞ்ச நேரமாவது வாக்கிங் இந்த மாதிரிலாம் போகணும். அப்புறம் தண்ணியினுடைய இன்டேக், நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் தண்ணி தாகம் எடுக்குதோ அப்பப்பெல்லாம் சிப் பண்ணி நம்ம தண்ணி குடிக்கணும். நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம பாடியில் வாட்டர் கண்டென்ட் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கணும். இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் மாற்றும் போதே நம்மளுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ன்றது கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகும். அதுலேயும் இன்னொரு விஷயம் பூண்டு பால். இந்த பூண்டுக்கு நல்ல ஜீரணம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அப்போ நம்ம ஒரு கிளாஸ் பால், 5 பல் பூண்டு போதும், 3 மிளகு. இந்த பூண்டையும் மிளகையும் நல்லா தட்டி பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா அந்த பூண்டினுடைய பச்சை வாசம் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிட்டு அதனுடைய ஃப்ளேவரே நல்லா இருக்கும். அந்த மாதிரி அந்த ஃப்ளேவர் மாறி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 சிட்டிகை மஞ்சத்தூள் எடுத்து நம்ம போட்டு ஆற்றி குடிக்கணும். ஒன்று அப்படியும் குடிக்கலாம், இல்லைன்னா ஃபில்டர் பண்ணி கூட குடிக்கலாம். இது டெய்லியும் நைட்டு உணவு எடுத்ததுக்கப்புறம் இந்த பூண்டு பாலை ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ஃப்ரீ மோஷன் இருக்கும். நம்ம பாடியில் உள்ள கேஸ் நல்லா ரிலீஸ் ஆகும், பிளட் நல்லா ப்யூரிஃபை ஆகும். இது இந்த பூண்டு பால்ன்றது ரொம்ப சாதாரணமான விஷயமா இது இருக்கலாம். ஆனால் நம்ம உடம்புக்குள்ளே அதனுடைய வேலைகள் ரொம்ப அற்புதமான வேலைகள்லாம் நடக்கும். நிறைய விஷயம் நீங்கள் அது ரெகுலர் பண்ணி பாருங்கள், உடம்புல அவ்வளோ மாற்றங்கள் வரும். இந்த ஹார்ட் பிளாக்கு இதெல்லாம் டெஃபினட்டாக வராது இந்த பூண்டு பால் நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது. இது ரெகுலராக டெய்லியுமே எடுத்துக்கலாமான்னு நிறைய பேத்துக்கு அந்த ஒரு கேள்விகள்லாம் இருக்கும். கண்டிப்பாக ரெகுலராக எடுத்துக்கலாம். ரெகுலராக எடுக்க நம்ம காலையிலேருந்து என்னென்ன உணவுகள் நம்ம உட்கொண்டோம், அதில் எத்தனை பாய்சன் இருக்கும், இது எல்லாத்தையுமே இந்த பிளட்டில் கலக்கிற ஒரு விஷயத்தை இது சரி பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு.